இந்த பத்திரம் சோழர் பரம்பரையில் இருந்த பத்திரம் 1928. அந்த பத்திரம் சிதம்பரம் நடராஜர் கோயில், இது அரியலூர் தேவர் ராஜேந்திர சோழருடைய தம்பி அவர்களின் வரலாறு, சோழர் பரம்பரையோட வரலாறு இந்த பத்திரத்தில் உள்ளது. எழுத்தை நன்றாக உற்று கவனித்து பாருங்கள். இந்த எழுத்தெல்லாம் அப்போ உள்ள 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து. அதை அவ்வளோ சீக்கிரம் படிக்கவும் முடியாது. இதில் தான் 250 காணி நீளம் உள்ள இடம். ஏரி, அதாவது கடம்பூர் மாளிகைக்கு மேற்கு, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கிழக்கு. பாருங்கள், 12, 19, 28 பக்கம், 23 லாஸ்ட்டு, கடைசி பக்கம் 28 பக்கம். இது ராஜேந்திர சோழர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் இடம், கோவிலிடம் எல்லாம் இதில் அடங்கி உள்ளது. இந்த வரலாறை இதிலே தான் குந்திதேவி ராஜேந்திர சோழரோட அத்தை குந்திதேவி அவர்கள் திருச்சியில், அதாவது மசூதி அவரை அடங்கி சீவசமாதி என்பார்கள். அதுவும் அவர்களிடம், அதாவது மதம் மாறி அதுக்கப்புறம் கடைசியில் அங்கே தான் அடைக்கலமானதாக அந்த வரலாறும் உள்ளது. அதேமாரி இயேசு பிறந்த அந்த வரலாறும் ஒரு வரலாறு எங்கிட்ட இருக்குது. யாருக்கும் உருவம் கிடையாது, அல்லாவுக்கும் உருவம் கிடையாது, சிவனுக்கும் உருவம் கிடையாது, இயேசுக்கும் உருவம் கிடையாது. அது ஏன்னு கேட்டால், எல்லாம் உருவம் இல்லாமல் தான் சாமி கும்பிட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த வரலாறு. இன்ன வரைக்கும் அதை யாருமே தெரிஞ்சிக்காமலே நாங்கள் சொல்கிறது பொய்ன்னு நினச்சிக்கிட்டு, அப்போ இதெல்லாம் பொய்ங்களா? இப்போ நாங்கள் போய் அந்த பத்திரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்தது பொய்யா? இதை நாங்கள் வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். யூடியூப் சேனல் உலக மக்களுக்கே என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த எல்லா வரலாறுமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா பத்திரம் உண்மை. நீங்கள் நல்லா அந்த எழுத்தை பாருங்கள். இந்த எழுத்து அரசர் அப்போ உள்ள எழுத்து, படிக்க முடியாது, ஓலைச்சுவடியில் இருக்கிற அந்த எழுத்து அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது. இது உண்மை. இதை தெரியாமலே நாங்கள் பொய் சொல்கிறோம் என்று நீங்கள்லாம் கணக்கு போட்டிருக்கீங்க. இப்பயும் இருக்குது. இந்த இடம் இன்றும் கோவில் இருக்கிறது, மசூதி இருக்கிறது, எல்லாமே இதில் இருக்கிறது. நாங்கள் கொடுத்த சோழர் பரம்பரையில் அல்லா கோயிலுக்கு, லால்பேட்டை காட்டுமன்னார் கோவிலுக்கு பக்கத்தில் லால்பேட்டை, எல்லாமே திருச்சி, எல்லாமே எங்களோட இடத்தில் வாழ்ந்த வரலாறு இன்றும் இருக்கிறது.